ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். நீ மெதுவா எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணு. இல்லம்மா வலிக்குதுமா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டி உன்னை நான் மேடையில பாக்கலாம்னு நினைச்சிட்டு வந்து இப்ப காலை உடைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. இதுக்குதான் அன்னைக்கு மாடிக்கு வந்து அந்த கத்து ஒத்திக்க பாத்தியா? அவ்வளவுதான். சரி வா வீட்டுக்கு கிளம்போ. கொஞ்சம் சும்மா இரு கனகா. சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காத. அடுத்ததாக 6ஆம் வகுப்பு மதி திவ்யா உங்களுக்கு முன்னால் ஒரு நாடகத்தை நடத்த போகிறார்கள். ஐயோ, மதி திவ்யா உடனே மேடைக்கு வரவும். உங்களதான் கூப்பிடுறாங்க. ஆமா ஆண்டி, சீக்கிரம் வர சொல்லுங்க. கொஞ்சம் எந்திரிக்க ட்ரை பண்ண மதி. அம்மா என்னால முடியலம்மா. ஐயோ, கொஞ்சம் எந்திரிக்க பாருமா. கொஞ்சம் எந்திரிக்க ட்ரை பண்ணு. ஏன் வேணும்? அவதான் நிக்கவே முடியலங்கிறா. இதுல எங்க எழுந்திருச்சு நடிக்க போறா? பேசாம வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். மதி திவ்யா உடனே மேடைக்கு வாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்க முயற்சி பண்ணுமா. என்னம்மா இது? அவ என்ன வேணும்னா பண்றா? கால்ல ஏதோ சுளுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு அவளால எந்திரிச்சு நிக்க முடியாது. அம்மா ஆசையா இருந்தம்மா, இப்படி ஆயிடுச்சு. மேடையில வேற கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. டேய் கௌதம், நீ பண்ணுடா. நானா? எனக்கு என்னன்னே தெரியாது. நான் அப்படி பண்ண முடியும்? அதானே மதிதான் ஏதோ வாயாடி ஏதாச்சும் படப்படன்னு பேசிடுவா. இவன் வீட்லயே உம்முனா மூஞ்சி மாதிரி தான் இருப்பான். இவன் மேடையில போய் என்னத்த பேச போறான்? சும்மா இவனை ஏத்தி விட்டு மேடையில அசிங்கப்பட போறீங்களா? பேசாம சொல்லிட்டு வாங்க, கிளம்பலாம். இல்ல, கௌதமால முடியும். நீ பண்ணுடா. மதி மனப்பாடம் பண்ணி உன்கிட்ட தானே ஒப்பிச்சிருப்பா. கண்டிப்பா அவ என் அளவுக்குலாம் டேலண்ட் இல்ல. ஆனா இத உன்கிட்ட 100 தடவையாவது நிச்சயமா ஒப்பிச்சிருப்பா. அது கண்டிப்பா உன் மனசுல பதிஞ்சிருக்கும். நாம ஒரு படத்தையோ பாட்டையோ 10 தடவை கேட்டாலே அதுவா நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிரும். அதனாலதான் சொல்றேன், உன்னால முடியும். எனக்கு உன் மேல கான்பிடென்ட் இருக்கு. நீ பண்ணுடா. என்னாலலாம் முடியாது. கௌதம், மதி, திவ்யா உங்களதான் ஸ்டேஜ்ல கூப்பிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கொஞ்சம் சீக்கிரம் கூட்டு வாங்க. பண்ணு கௌதம். என்னால முடியாது. கௌதம், இங்க திறமைங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம்தான். அது நம்ம எப்படி தன்னம்பிக்கையோட வெளியே கொண்டு வரோங்கிறதுலதான் நம்ம வெற்றி இருக்கு. இங்க பல பேருக்கு திறமை இருந்தும் ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணமே சரியான வாய்ப்பு கிடைக்காதனாலதான். அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு வாய்ப்பு தானா தேடி வரப்போ நீ அத பயன்படுத்திக்கணும் கௌதம். சாதிச்சவங்க யாருக்குமே 10 கை 10 காலெல்லாம் வச்சு கடவுள் படைக்கல. அவங்களுக்கும் உன்ன மாதிரி 2 கால் 2 கை தான் இருக்கு. கௌதம், நாம நம்பலனா அடுத்தவங்க நம்மள நம்பவே மாட்டாங்க. இது நீ மட்டும் இல்ல, எல்லாரும் வாழ்க்கையில பாடமா எடுத்துக்கணும். அம்மா சொல்றேன்ல, உன்னால முடியும்.